நாகையில் நடுக்கடலில் படகு கவிழ்ந்து தத்தளித்த 5 மீனவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாகூரைச் சேர்ந்த கோடி லட்சம் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் அதே ஊரைச் சேர்ந்த செந்தில்குமார், விஜயகுமார், முகிலன், கணேசன், ராமகிருஷ்ணன் ஆகிய 5 மீனவர்கள் கடந்த 25ஆம் தேதி கோடியக்கரை மீன்பிடி தளத்தில் இருந்து கடலுக்கு சென்று மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். நள்ளிரவில் காற்றின் வேகத்தால் படகு கவிழ்ந்து மூழ்கியது. இதனால் 5 மீனவர்களும் ஐஸ் பெட்டி, டீசல் கேனை பிடித்துக்கொண்டு சுமார் 20 மணி நேரம் கடலில் தத்தளித்தனர். அவ்வழியாக சென்ற ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் கடலில் தத்தளித்த 5 பேரையும் மீட்டு கோடியக்கரை கடற்கரைக்கு கொண்டு வந்தனர். பின்னர் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து வேதாரண்யம் கடலோர காவல் குழும போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலில் மூழ்கிய படகு, மீன்பிடி வலைகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் சுமார் 8 லட்சம் ரூபாய் இருக்கும் என மீனவர்கள் தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.